விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் இந்திய தேசத்தின் கௌரவ நாடாளுமன்ற உறுப்பினருமான திருமாவளவன் அவர்களை கௌரவ விருந்தினராக வரவேற்பதில் நாம் பெருமைகள் அடைகிறோம். அதற்கு அடுத்தபடியாக முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினரும் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் செயற்பாட்டாளருமான அண்ணன் கைந்திரன் அவர்களை வரவேற்பதில் பெருமைகள் அடைகிறோம். இதற்கு அடுத்தபடியாக இன்றைய நிகழ்விலே சிறப்புரையாற்ற உள்ள அரசியல் ஆய்வாளர் நிலாந்தன் அவர்களையும் வரவேற்பதில் பெருமைகள் அடைகின்றோம். இதற்கு மேலாக முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்கள், முன்னாள் மாகாண சபை உறுப்பினர்கள், பேராசிரியர்கள், பல அரசியல் துறையைச் சேர்ந்தவர்கள், அரச உத்தியோகத்தர்கள், தமிழ் தேசிய பசுமை இயக்கத்தின் செயற்பாட்டாளர்கள், நலந்திருப்பிகள், ஊடகவியலாளர்கள் மற்றும் தமிழ் தேசிய ஆர்வலர்கள், அதைவிட இந்த கண்டாட்சியை சிறப்பிக்க வந்துள்ள மக்கள் என அனைவரையும் நாங்கள் வருக வருக என இந்நிகழ்வுக்கு வரவேற்பதில் தமிழ் தேசிய பசுமை இயக்கம் சார்பில் பெருமைகள் அடைகின்றோம். இந்த எமது சிறப்பு விருந்தினர் திரு திருமாவளவன் அவர்கள் 2018ஆம் ஆண்டு இதே இடத்தில் எமது நிகழ்வில் கலந்து கொண்டு சிறப்பித்திருக்கிறார். இரண்டாவது தடவையாக எமது நிகழ்வை சிறப்பிப்பதற்காக இந்தியாவிலிருந்து வந்திருக்கிறார். இந்த நிகழ்வில் சரியான முறையில் இந்த ஒழுங்கமைப்புகளை மேற்கொள்வதற்காக, இந்த நிகழ்வை சிறப்பிப்பதற்காக வருகை தந்துள்ள நான் வரவேற்க தவறிய அனைத்து நண்பர்கள், உறவினர்கள், எமது ஆதரவாளர்கள், நலன்விருப்பிகள் தங்கள் நேரங்களை விடுத்து எமக்காக வருகை தந்துள்ளீர்கள். தவறவிட்ட அனைவரையும் வருக வருக என வரவேற்று நாங்கள் தமிழ் தேசிய பசுமை இயக்கம் சார்பில் உங்களை வரவேற்று ஏற்றுக்கொள்கின்றோம். நன்றி. வரவேற்புரை வழங்கிய தமிழ் தேசிய பசுமை இயக்கத்தினுடைய செயற்பாட்டாளர் திரு சிவனேசன் அவர்களுக்கு எங்களுடைய மனப்பூர்வமான நன்றிகள். ஆளுக்கு ஒரு வரம் நடுவோம், ஆளுக்கு ஒரு வரம் பெறுவோம் என்கின்ற துணைப்பொருளோடு 2014ஆம் ஆண்டு தொடக்கம் வடக்கு மாகாண சபை ஸ்தாபிக்கப்பட்டு வருடத்தை மாதம் ஆரம்பிக்கப்பட்டிருந்தது. அந்த காலப்பகுதியிலே வடக்கு மாகாண சபையினுடைய விவசாய அமைச்சராக தமிழ் தேசிய பசுமை இயக்கத்தினுடைய தலைவர் திரு சூழலியாளர் ஐங்கர்நேசன் அவர்கள் இந்த சிந்தனையிலே ஒதுக்கப்பட்ட இந்த நிகழ்வானது தொடர்ச்சியாக ஒவ்வொரு வருடமும் தற்பொழுது தமிழ் தேசிய பசுமை இயக்கத்தினாலே முன்னெடுக்கப்படுகின்றது. அந்த வகையில் இன்று நிகழ்வினுடைய தலைமை உரையை நிகழ்த்துவதற்காக நிகழ்வின் தலைவர் தமிழ் தேசிய பசுமை இயக்கத்தினுடைய சுற்றுச்சூழல் பாதுகாப்பு அணியின் துணை செயலாளர் திரு தம்பிராசா யுகேஷ் அவர்களை தலைமை உரையாற்றுவதற்காக அன்போடு அழைக்கின்றனர். வடக்கு மாகாணத்தில் மலரிடுகை மாதத்தை முன்னிட்டு முத்தாய்ப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கும் மலர் கண்காட்சியில் கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற பிரதம விருந்தினர், யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தினுடைய மேனாள் தமிழ்துறை தலைவர், மதிப்புக்குரிய பேராசிரியர் ஸ்ரீ சிவலிங்கராஜன் ஐயா அவர்களே, இந்தியாவிலிருந்து வருகை தந்து கொண்டிருக்கின்ற தமிழகத்தின் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவரும் கௌரவ இந்திய நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் திருமாவளவன் ஐயா அவர்களே, தமிழ் தேசிய பசுமை இயக்கத்தினுடைய தலைவர் திரு ஐங்கர்நேசன் ஐயா அவர்களே, இன்னும் இங்கு கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற அரசியல் ஆய்வாளர் திரு நிலாந்தன் ஆசிரியர் அவர்களே, முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்களே, மாகாண சபை உறுப்பினர்களே, தமிழ் தேசிய பசுமை இயக்கத்தினுடைய ஆர்வலர்களே, மாணவர்களே, அன்பர்களே, உங்கள் அனைவருக்கும் இந்த நேர வணக்கம். ஆண்டுதோறும் இந்த மரநடுகை மாதம் கார்த்திகை மாதத்தில் கொண்டாடப்பட்டு வருகிறது. அவ்வப்போது பெரிதும் சிறிதுமாக கொண்டாடப்பட்டு வந்தாலும் கூட வடக்கு மாகாண சபையால் இந்த மாதம் பிரகடனப்படுத்தப்பட்ட பிற்பாடு அது பேரழிச்சியுடன் தமிழ் தேசிய பசுமை இயக்கம் மட்டுமல்லாமல் அதை சார்ந்தும் வேறு நிறுவனங்களூடாகவும் பேரழிச்சியுடன் கொண்டாடப்பட்டு வருகிறது. நாம் அனைவரும் அறிந்தது.
இந்த மரங்களை கொண்டாடுவது என்பதும் மரங்களை நாட்டுவது என்பதும் தமிழகம் பாரம்பரியத்திலும் மரபிலும் பின்னி பிணைந்தது. குறிப்பாக இந்த மாதத்தில் மரநடுகை மாதத்தை நாங்கள் கொண்டாடுவது என்பது வடக்கு கிழக்கு பருவப்பேற்று காலநிலை காலத்தால் அதிகப்படியான மழை கிடைப்பது மட்டுமல்லாமல் இந்த மாதம் தமிழர்களுடைய கண்ணீர் மழையும் அதிகமாக கிடைத்த மாதம் அல்லது கிடைத்துக் கொண்டிருக்கின்ற மாதம் என்றபடியால் இது உணர்வு பூர்வமான மாதமாகவும் அமைகிறது. ஆகவே இந்த மாதத்தில் இது பண்பாட்டு பெருவிழாவாக மட்டுமல்ல, உணர்வு பூர்வமான விடயமாகவும் நாம் நமது இனத்தினுடைய